அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த vlogல பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் பார்க்க போகிறோம். அப்புறமா கொஞ்சம் ஈவினிங் ரொட்டீனும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே கொஞ்சம் பிச்சு வந்து எடுத்திருப்பேன். இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணேன்னா லாஸ்ட் வீக் தான். ஸோ தாத்தா பாட்டி மாமா அப்புறம் சாச்சி பசங்களாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க சொல்லியிருந்தால. ஸோ அன்றைக்கி தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அப்புறம் மக்ரூனி ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்களா? ஸோ அதையுமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மக்ரூனி அப்புறம் பூரி பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு மக்ரூனி செய்கிறதுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் பட்டை அப்புறம் கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் வந்து பால் ஊற்றி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து சேமியா வந்து போட்டாச்சு. ஏன்னா வந்து பாயசம் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா தக்காளி அப்புறம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அண்ட் அகீன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருந்தேன். அப்புறம் அது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துட்டு அப்புறம் கரம் மசாலா அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி மசாலாவோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துட்டு மசாலா ஃபுல்லாக அதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்குமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் லஞ்சுக்கு இப்போயே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக ரெடி பண்ணுறதுனால இப்போவே குக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக மட்டன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து ப்ரெஷ் குக் பண்ண வச்சாச்சு. அப்புறம் சைட் பை சைட் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு லஞ்சுக்கு மீன்ஸாலாம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியாக அரைச்சி கொடுத்துருந்தேன். ஸோ மம்மி வந்து மீன்ஸாலாம் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கும் சரி மக்ரூனிக்கும் சரி தயிர் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மக்ரூனி வந்து சேர்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக மக்ரூனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் மீன்ஸெல்லாம் செய்கிறதுக்கு தான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வச்சிருந்தேன்னா ஸோ அதில் மஞ்சள் மிளகாய்த்தூள் அப்புறம் மீன் குழம்பு தூள் இது என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் இதில் நான் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், வீட்டில் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக வந்த கொஸ்டினோட ஆன்சர் இது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. இருந்தாலுமே நான் 11th 12th அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு யூடியூப் சேனல் வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. இப்போ வரைக்குமே எனக்குள்ளே இருக்க சின்ன சின்ன கோல்ஸ்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய எஃபோர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வர கோல்ஸ்க்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் யூடியூப் சேனலும் 11th 12th இந்த மாதிரி படிக்கும்போது யூடியூப் சேனல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு. பட் வீட்டில் நான் எதுவுமே கேட்டுக்கல. காலேஜ்னா ஓப்பன் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 month இருக்கும், 2 to 3 month இருக்கும். அதுக்கப்புறம் மம்மி கிட்ட போய் ஜஸ்ட் சும்மா நார்மலாக போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். எங்கள் மம்மி வந்து எதுவுமே யோசிக்காமல் சரி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்பிலீவபிள், நான் அப்படி ஓகே சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த கண்டென்ட் போடலாம், கண்டென்ட் பற்றினா எதையுமே நான் யோசிக்கவே இல்லை. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு இருந்துச்சு. மெயினாக எனக்கு ஏன் இந்த தாட் வந்துச்சுன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது லைக் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறது லைக் ஃபோட்டோ எடுக்கிறது இந்த ஒர்க்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ செல்ஃபாக நானே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது கிடையாது. நான் மற்றவங்கள தான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இதுவும் நிறைய ஆங்கிள்ஸில் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு எடிட் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நம்மளால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போக போக நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹம்பிளாக தான் மம்மி கிட்ட சொல்லியிருந்தேன். அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நாளாக இப்படியே வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன்னா எங்கள் அப்பா கிட்டே எதுவுமே சொல்லிக்கல. பிகாஸ் என்னோட பிளான் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா அப்பா கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுமே அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. லைக் இன்ஸ்டா ரீல்ஸில் ஸ்க்ரோல் பண்ணும்போது என்னோட வீடியோஸ் வந்துச்சா, எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. யூடியூப்லேயுமே நிறைய ஃபினான்ஷியலாக தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே வந்து மம்மி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு விடாமல் அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து மம்மி செஞ்சுருக்காங்க. இப்போ வரைக்குமே ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. அண்ட் இப்போ பேக் டு ரொட்டீன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து மக்ரூனி செஞ்சு சாப்பிட்ருந்தோமா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போச்சு. அப்புறம் லஞ்சும் செஞ்சுருந்தோம். லஞ்சு என்னென்ன செஞ்சுன்றது ஒரு மெனுவே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மினி ப்ளாகில். அப்படி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் வந்து வீட்டுக்கு கிளம்பியிருந்தாங்க. மம்மியும் தம்பியும் 10 தூரம் கூட போயிருந்தாங்களா. ஸோ அவங்க வரதுக்குள்ளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு கிச்சன் மட்டும் தான் க்ளீன் பண்ணி வைப்பேன். கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சாலே ஹால் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே சோப் ஆயில் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். வெசல்ஸ்லாம் இருந்துச்சா ஸோ அதெல்லாமே அடிக்கிட்டு இப்போ இருக்க வெசல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஹால் ரூம் கிச்சன்
கிச்சன் டைனிங் ஹால் அதெல்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரூம் பண்ணிட்டேன். மம்மி வந்ததுக்கப்புறமா துணிலாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து மடித்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வீடு கூட்டினதுக்கப்புறமா வீடு தொடச்சிட்டு அப்புறம் சாம்பிராணி பற்றி வச்சுட்டோம். இப்போ தான் வீடு பார்க்க ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மெஹந்தி வச்சுட்டு கதை பேசிகிட்டு இருந்தோமா, ஸோ பாய் பில்லோஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வெளியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதும் தம்பி இருந்தானா, ஸோ அவனுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹோப் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பார்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog கூட பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். டாடா.